இது 2 செய்தி தான். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்கிற அடிப்படையில் நான் சொன்னேன், திரைத்துறை சேர்ந்தவரும் வரலான்னு. ஆனால் அந்த நாட்டினுடைய சாபக்கேடை பாருங்களேன். இப்போ ஐயா நம்மாழ்வார் அரசியல் நேரம் வெற்றி பெற்றிருப்பாரா? வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஐரோம் சர்மிளா அவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணி அவங்க வந்து வாங்கிய வாக்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். நல்ல கண்ணு வெற்றி பெறவில்லை. நல்ல கண்ணு. இப்போது தேர்தல் அரசியலில் நீங்கள் மயில்சாமி அண்ணாதுரை தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ப்ரைடு. அவர் நாளைக்கு எங்கேயா அவருக்கு எலெக்ஷன் நிற்பாட்டுங்க ஒரு எம்எல்ஏ தேர்தலில். அப்போ இவர்கள் யாருக்கும் இல்லாத ஒரு ஆகச்சிறந்த விவசாயிக்கு கிடைக்காத ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு ஆகச்சிறந்த விஞ்ஞானிக்கு கிடைக்காத ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு நல்ல ஆசிரியருக்கு கிடைக்காத ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு நல்ல போலீஸ்காரராக இருப்பார் ஒருத்தர், அவருக்கு கிடைக்காத ப்ரிவிலேஜ், ஒரு நல்ல உழைப்பாளி, இவங்க யாருக்கும் இது எல்லாமே வேறு வேறு தொழில் தானே. ஒரு நல்ல அட்வொகேட், அந்த வகையில் திரைத்துறையும் ஒரு தொழில். அப்போ மற்ற எந்த தொழிலுக்கும் கிடைக்காத ஒரு ப்ரிவிலேஜ் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? அந்த ப்ரிவிலேஜை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதா இங்கே திருப்பி கேள்வி. நான் என்ன கேட்குறேன், என்னுடைய இனிய நண்பர் கோட்டீஸ்வரன் அவ்வளோ விரக்தியில் அவர் வந்து பேசினார், சொன்னார் இன்னைக்கு நாடு அப்படி தான் இருக்குது சார். நீங்கள் மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்து, அவர் இயற்றிய பாடல், அதை தமிழ்தாய் வாழ்த்தா முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் மாற்றுகிறார். அவர் பெயர் கொண்ட மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகையிலிருந்து எங்களுக்கு ஸ்ட்ரிக்டா, அவர் சொல்றாரு, ஆளுநர் மாளிகையிலிருந்து எங்களுக்கு ஸ்ட்ரிக்டா உத்தரவு வந்திருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டிற்குள் வராத வந்தே மாதரம் முதல்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. முதலில் வந்தே மாதரம், அடுத்தது தேசிய கீதம், அடுத்தது தமிழ்தாய் வாழ்த்து என்று வந்திருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர்கள், அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், அல்லது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒருவேளை இருந்திருந்தால் கூட, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தால் கூட, இதற்கு நிச்சயமாக இதற்குள் தங்கள் தரப்பு கருத்தை, எதிர்ப்பை, மறுவினையை, எதிர்வினையை உறுதியாக ஆற்றியிருப்பார்கள். இந்த நிமிடம் வரை விஜய் அவர்கள் அது குறித்து பேசல. அப்போ எவ்வளவு நீங்க கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இவ்வளவு சிக்கல் போயிட்டு இருக்கும்போது, கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை உங்க படத்தினுடைய தயாரிப்பாளர் என்ற ஒற்றை காரணத்துக்காக நீங்க டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆக்குறீங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும் அவருக்கு. சரி, விஜய்க்கு சரி சார், விஜயனுடைய தகுதி வந்து நடிச்சிருக்கிறாரு, 4 பேருக்கு நோட்டு புத்தகம் கொடுத்துருக்காரு, கேட்டால் சொல்லுவாங்க இத்தனை மன்றம் வச்சிருந்தாரு, அத்தனை மன்றம் வச்சு, ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல. உங்கள் தயாரிப்பாளர் உங்களை வைத்து படம் தயாரித்தார் என்பதை தாண்டி, அப்போ இதெல்லாம் தான் இங்கே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இது எதையுமே கேட்க முடியாத இடத்துக்கு இருக்குது. இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வந்தா என்ன, ஏன் வரக்கூடாதா, அவர் அங்கே ஒரு பென்சில் கொடுத்தாரு தெரியுமா, அங்கே ஒரு ரப்பர் கொடுத்தாரு தெரியுமா, அங்கே ஒரு பேனா கொடுத்தாரு தெரியுமா என்பது போன்ற கதைகளை சொல்லுகின்ற பொழுது தான், இல்லை சார் நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு எதுக்கு நின்னீங்க? இப்போ கேட்டார்ல கோட்டீஸ்வரன், நீட்டுக்காக மாணவர்கள் போராடிய பொழுது தனுஷ் அவர்கள் ஒரு குரல் கொடுத்துருக்கலாமே, மாணவர்களோட வந்து உட்கார்ந்துருக்கலாம்ல. இது வரைக்கும் வந்து உட்காரல சார், பரவாயில்ல. நீங்கள் ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வரல, கேட்கல. இதற்கு முன்பு நடந்த நதிநீர் பிரச்சனைகளுக்கு போராட்டத்துக்கு ஏன் வரல, கேட்கல. இருக்கட்டும், பரவாயில்ல. ஒட்டுமொத்தமாக திரைத்துறை நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கலாம், மேபி ஈழ போராட்டம் மற்றத்தில், அது எல்லா நடிகர்களும் கலந்துக்கிட்டாங்க, அது வேற. இப்போ மாணவர்கள் நடத்தும் போது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே. அப்போ இஷ்யூ பேஸ்டா நீங்க எதையுமே செய்யறது இல்ல. நீங்க அரசியலுக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு ஏதோ ஒரு நலத்திட்டங்களை கொடுக்கிறேன், உங்களுடைய சித்தாந்தத்தையும் நீங்க தெளிவுபடுத்த மாட்டீங்க, நீங்க என்ன எதை நோக்கி தமிழ்நாடு அரசியலை இட்டு செல்ல போகிறீர்கள் என்பதை நீங்க தெளிவுபடுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் கேள்விகள் எழுகின்றன இயல்பாக. மீண்டும் சொல்றேன், யாரும் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லல. தனுஷ் அவர்களுக்கு முன்முடிவாக அவர் இவரை பின்னாடி இருந்து இயக்கிறார்கள் என்ற இடத்துக்கு நான் நகரல, அதை நான் முதல் சுற்றிலே திருப்பி சொல்லிட்டேன். ஆனால் இது நான் திருப்பி சொல்றேன், தனுஷ மையமாச்சே நான் பேசல. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாபக்கேடை நான் பார்க்குறேன். ஒரு நல்ல விவசாயிக்கு கிடைக்காத ஒரு ப்ரிவிலேஜ், நல்ல வேற பல துறைகளில் இருந்தவர்களுக்கு கிடைக்காத ப்ரிவிலேஜ் யாருக்கு கிடைக்குது? திரைத்துறை சேர்ந்தவர்கள் கிடைக்கிறது என்று சொல்லிக்கிற பொழுது, சார் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒன்று இருக்கும் சார். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க குடும்ப அரசியலுங்கிறாங்க, அங்கே குடும்பமாக தான் அரசியலே பண்ணுவாங்க. அப்பா இருப்பார், அம்மா இருப்பாங்க, பையன் இருப்பான், அல்லது பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்க இருப்பாங்க, குழந்தையா இருக்கும்போதே கூட்டு போவாங்க, போராட்ட காலத்துக்கு வருவாங்க. இப்போ சிபிஎம்னா எஸ்எஃப்ஐயில் இருப்பாங்க, ஏஎஸ்எஃப்ல இருப்பாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சினா, இந்த மாதிரி வந்து ஒரு மாணவர் அமைப்பு, அப்புறம் இளைஞர் அமைப்பு, இப்படி இருந்து களத்துக்கு வராங்கல்ல. இனிமேல் அப்படி நீங்கள் களத்துக்கே வர வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு படம் நடித்தா போதும். நீங்கள் உங்ககிட்ட ஒரு குழந்தை இருக்கா, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் டான்ஸ் கற்றுக் கொடுங்க, நீங்கள் வந்து குதிரையேற்றம் சொல்லிக் கொடுங்க, நடன பயிற்சி, நாட்டிய பயிற்சி, சண்டை பயிற்சி கற்றுக் கொடுத்து கொஞ்சம் உடனே வாங்கி நீங்கள் ஒரு 2 படம் அவனை வச்சு எடுத்துட்டீங்கன்னா கவலையே இல்லை. 30 வருஷம் அந்த பையன் வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு தருவான். சம்பாத்தியத்துக்கு சம்பாத்தியமாச்சு. 30 வருஷம் கழிச்சு எப்போ நாட்டியம் ஆட முடியாதோ, டான்ஸ் ஆட முடியாதோ, முட்டு வலிக்குமோ, ஒரு வயசுக்கு மேலே முட்டி வலிக்கும், டான்ஸ் ஆட முடியாது, நான் மக்கள் சேவைக்கு வருகிறேன், என்னை வாழ வைத்த மக்களுக்கு நான் இதாக செய்ய வருகிறேன்னு சொல்லிட்டு வந்துடலாம். நான் திருப்பி சொல்கிறேன், இது எந்த ஒரு யாரையும் குறிப்பிட்டே சொல்லலை. இதற்கு முன்பு வந்தவர்கள் இனி வர வேண்டும் என்று எல்லாருக்கும் சேர்த்து சொன்னேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், யார் வேண்டாமலாம் அரசியலுக்கு வாங்க. நான் தனுஷாரையும் நான் குறைத்து மதிப்பிடலை, அவருடைய நடிப்பாற்றலை நான் மிகவும் ரசிக்கக்கூடிய, அது வேற.
உங்கள் சித்தாந்தம் சொல்லுங்கள், மக்களோட நின்றுருந்தா நல்லா இருந்திருக்கும். இனி வரப்போகிறவர்கள் மற்றவர்களுக்கும் சேர்த்து நான் தான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், மற்ற எல்லோருக்கும் இல்லாத ப்ரிவிலேஜ் இந்த நாட்டில் திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது என்பது அவர்கள் மீது எனக்கு கோவம் இல்லை. திரைத்துறை சேர்ந்தவர்களுக்கு மீது எனக்கு கோவமே இல்லை. அவங்க மீது வருத்தப்படக்கூடாது. அவங்க உழைக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. தமிழ் சமூகத்தின் மீதான கோவம், இந்த மக்களின் மீதான வருத்தம். சரி.